அல்ல மீனாட்சி சுந்தரேசா. மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா. வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா. வாங்க வாங்க என்று சொல்லணும், சொல்லி சொல்லி வாயு வலிக்கணும். வந்தவங்க வயிறு நிறையணும், வாழ்த்து சொல்லி நெஞ்சு நிறையணும். ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது? திருநாள் பாட்டு என்றுதான் இந்த கல்யாணத்தை திருக்குறள் நேத்து சொன்னது. மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா. வெள்ளிக்காசு அள்ளி தந்தா பந்தல் போட ஆள் கிடைக்கும். நேரில் சென்று கூப்பிட்டாத்தா பந்தல் உள்ள ஆள் இருக்கும். அட்வான்ஸ் தந்தா அழகான காரு ஊர்கோலம் போக வரும். அன்புள்ளம் கொண்ட சொந்தங்கள் தானே காரோடு கூட வரும். பலரா பகலா கண் முடிச்சு மேல சத்தம் கேக்குறப்போ அடடா ஆட்டம் பாட்டம் தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம் தான். அடடா ஆட்டம் பாட்டம் தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம் தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா. வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா. வாங்க வாங்க என்று சொல்லணும், சொல்லி சொல்லி வாயு வலிக்கணும். வந்தவங்க வயிறு நிறையணும், வாழ்த்து சொல்லி நெஞ்சு நிறையணும். ஒரு நாள் கூத்து என்றுதான். அது எப்படிமா? அது எப்படி நாங்க தனியா வருவோம்? இது நம்ம வீட்டு விசேஷம்ல, அது எப்படி நாங்க ஒத்தையில வருவோம்? அதெல்லாம் புருஷனும் புள்ளையும் வந்திருக்காங்க. ஓஹோ அப்படியா? சரி சரி. இல்ல நீங்க உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருந்தீங்களா? அதான் கேட்டேன் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்கன்னு. அது எப்படி கல்யாணி அம்மா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எப்படி நாங்க தனியா வருவோம்? அவளை என் வீட்டுக்காரர் வச்சிருக்காருமா. அப்படியா? சரி சரி. அப்புறம் அன்னைக்கு உன் மாமா வந்திருக்காங்க? வந்திருக்காமா. அவ அவங்க அப்பா கூடலாம் இல்ல, இங்கதான் எங்கேயாவது பயலோட சுத்திட்டு இருப்பானுவோ. வந்திருக்கால? அப்ப சரி சரி. அப்புறம் பொன்னி உன் மகளை என் பேத்தி கூட பார்த்தா? ஆமாம்மா. அப்புறம் அவங்க எல்லாம் பள்ளிக்கூட படிக்கிறதுல இருந்து கூட்டாளிங்க தானே? ஆமா பின்ன எல்லாரும் எல்லாம் ஒண்ணா தானே கிடக்கும். கல்யாணி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பின்ன இருக்காதா? என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு வைக்கிறோம். எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்க அப்பவே சொன்னோம் அமிர்தாவுக்கு விக்ரம் தானே, ஆனா அமிர்தா தான் நம்பவே இல்ல. நாங்க சொன்ன மாதிரி நடந்துடுச்சுல்ல. என்னமாமா எல்லாம் கடவுள் போட்ட முடிச்சுதான். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். இப்ப அப்படி இப்படின்னு இருப்பாங்க தான், போக போக சரியாயிடும். சரி ஆகிதானே ஆகணும். எங்க காலத்துல நாங்க என்ன புடிச்சா கல்யாணம் பண்ணோம்? வீட்ல அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தானே கேட்டுட்டு நடப்போம். புடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைசி வரைக்கும் தாலி கட்டணும் கூட தானே சந்தோஷமா வாழ்ந்தோம். அது எப்படி கல்யாணி அம்மா, கல்யாணம் பிடிக்கல, கல்யாணம் பண்ண மாப்பிளையும் பிடிக்கல, ஆனா சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ? சந்தோஷமா வாழ்ந்தனா ஆரம்பத்துல புருஷனை பிடிக்காததான், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் போக போக புருஷனே தான உலகத்துல இருப்போம். அப்புறம் புருஷனை பிடிக்காம எப்படி? அது சரி. அம்மா காப்பி கேட்டீங்களே? குடு பத்மா. பத்மாக்கா என்ன ஒரே வேலையா இருக்காட்டுக்கு, நிக்க கூட நேரம் இல்ல. அப்புறம் வீட்ல விசேஷம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சும்மா உட்கார முடியுமா? என்னதான் ஆளுங்களை வச்சு வேலை வாங்கினாலும் நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்காதுல்ல. என் மகன் எப்படி சரியா சொல்றா பத்தியா? என்னதான் ஆளுங்களை வச்சு வேலை வாங்கினாலும் அந்த காலத்துல நாங்க செய்யற மாதிரி எல்லாம் வேலை கிடையாது. எல்லா வேலையும் நாங்க தான் ஈத்து போட்டு செய்வோம். எந்த வீட்ல எந்த விசேஷமா இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் கூடி எல்லா வேலையும் நாங்க தானே செய்வோம். இப்போதானே எல்லாத்துக்கும் ஆள் வந்துருச்சு. என்னதான் ஆள் வந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து செஞ்சாதானே நமக்கு நிம்மதியா இருக்கும். சரியாதாம்மா சொன்னீங்க. என்னதான் ஆளுங்க வச்சாலும் நம்ம பக்கத்துல இருந்து வேலையை செஞ்சாதானே நமக்கு நிம்மதியா இருக்கும். பத்மாக்கா எங்க அண்ணனை காணோம்? அவரு வெளியில தானே இருக்காரு. வரவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடணும்ல. ஏக்கா ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நானும் வந்து உனக்கு உதவி பண்றேன். ஆமாக்கா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. நாங்களும் இங்க சும்மா உட்காந்து கதை விட்டுட்டு தானே இருக்கோம். நாங்களும் வந்து குடும்பமாட உதவி பண்ணுவோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னி, எல்லா வேலைக்கு தான் ஆள் இருக்கே. நம்ம என்ன சும்மா பார்த்துட்டு நிக்க தானே.
ஏக்கா சமையல்லாம் தடபுடலாம் நடக்குது போல. அப்புறம் அசைவம் தனியா சைவம் தனியாவும் செய்றோம். என்னம்மா சொல்றீங்க? அசைவம் தனியா சைவம் தனியாவா? எல்லாம் ஒண்ணுதானே போடுவாங்க. வரவங்க யாரும் நான் சைவம் சாப்பிட மாட்டேன், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. சைவம் வேணுங்கிறவங்க சைவம் சாப்பிட்டோம், அசைவம் வேணுங்கிறவங்க அசைவம் சாப்பிட்டோம். வரவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. கல்யாணி அம்மா எல்லாமே நல்ல ஐடியா போட்டு தான் செஞ்சிருக்கீங்க போல. பின்ன வீட்டோட மூத்த பேரனுக்கும் மூத்த பேத்திக்கும் கல்யாணம் முடிஞ்சு வரவேற்பு வைக்கிறோம். அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை திருவிழா மாதிரி கொண்டாடலாம்னு பார்த்தோம். ஆனா முடியலையே, என்னென்னமோ நடந்து போச்சு. சரி அதான் வரவேற்பை நல்லா திருவிழா மாதிரி கொண்டாடினாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசா கொண்டாடலாம்ல. ஆமா பின்ன வீட்டோட மொத வாரிசுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா 4 பேத்த கூப்பிட்டு சோத்த போட்டு அனுப்ப முடியுமா? ஏ 4 பேத்தா? ஏ நம்ம ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் பத்திரிக்கை போயிருக்கு. எல்லா ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. கல்யாணி அம்மா உங்க மக கல்யாணத்துக்கே நம்பூர் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தீங்க. அப்புறம் என்னென்னமோ ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து எல்லா ஜனங்களையும் வர வச்சீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் தூரத்துல சொந்தலாம் இருக்குதான். எல்லாத்துக்கும் ஒரு ஆள் விடாம பத்திரிக்கை வைக்கணும்ல. என்ன நேரம் இல்ல, அதனால தான் வரவேற்புக்கு தூரமா இருக்கிறவங்களுக்கும் பத்திரிக்கை வைக்க முடியல. ஆனா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோம், வந்துருவாங்க. சரிம்மா காப்பியை குடிங்க, ஆறிட போகுது. ஆமாம்மா எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருப்பீங்க? காப்பியை குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். நேத்து எல்லாருமே கூப்பிட்டல்லடி கையில மெகந்தி வைக்கலான்னு. ஆனா நீங்க 3 பேர் யாருமே வரல. நான்லாம் வரலான்னு தாண்டி நினைச்சேன். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சா, வீட்டில் வேற ரொம்ப இருட்டிடுச்சு. இந்த நேரத்தில் எங்கேயும் போகாத, வீட்டில் இருன்னு சொல்லிட்டாங்க. என்னை என்னென்ன பண்ண சொல்ற? நான் தான் மருதாணி வைக்க மாட்டேன்னு தெரியும்லடி. அப்படியும் வச்சா கூட இங்கே பாரு, இது குளிர் டைமு. குளிர் டைமில் வச்சா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன் எனக்கு மருதாணி வேணான்னு. புட்டி, அப்ப நீ ஏதாவது சாக்கு வச்சிருப்பல? நானா நேற்று 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிவிட்டேன், அதனால தான் வர முடியல. புட்டி 8 மணிக்கெல்லாமடி சாப்பிட்டு தூங்குவேன்? எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணேன்? உட்காந்து படிக்கலான்னு புக் எடுத்து வச்சா தூக்கமா வந்துச்சு, அதான் அப்படியே தூங்கிட்டேன். புட்டி படிச்சியா? நம்பவே முடியல. அதானே நம்ப முடியலையே. சரி எந்த சப்ஜெக்ட் படிச்ச? சப்ஜெக்டா? நான் கதை புக்குல படிச்சேன். அதானே பார்த்தேன். படின்னு சொன்னாலே படிக்க மாட்டேன், இதுல தானா வேற படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னப்பே எனக்கு டவுட் வந்துடுச்சு. நான் என்னடி பண்றது, காலேஜ் புக்கெல்லாம் எடுத்து படிச்சா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சரி கதை புக் எடுத்து படிக்கலாம்னு படிச்சேன். அரை பேஜ் கூட தாண்டல, அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு. அதான் அப்படியே தூங்கிட்டேன். வருண்டி வரும் உனக்கு. அமிர்தாக்கா எங்கடி? ஆமாண்டி அஞ்சலி, நான் வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க எப்படிடி இங்க இருப்பாங்க? அவங்க ரூம்ல தானே இருப்பாங்க. எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் வெளில வருவாங்க. ஆமா மாயா, அக்காவை கூப்பிடும் போது தான் வெளில வருவா. இப்ப அவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? யாரு பியூட்டிஷியன் வந்திருக்காங்களா? ஆமா பியூட்டிஷியன் தான். நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, நம்மளும் அவங்க கிட்ட மேக்கப் போட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு மெகந்தி வைக்க வாங்கடின்னு சொன்னதுக்கே வரல, இதெல்லாம் பியூட்டிஷியன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மட்டும் வந்திருப்பீங்களோ? அதெல்லாம் அவ வந்திருப்பா. நர்மதா, உங்க அக்காவும் உங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னடி பேசிட்டு இருப்பாங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன என்கிட்ட சொல்லிட்டா பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ பார்த்தாலே தெரியலையா? சிச்சு சிச்சு பேசுறாங்கன்னா வெட்டி பேச்சுதான். உங்க அக்கா அழகா இருக்காங்கடி. ஏன் புவனேஸ்வரி உனக்கு கண்ணு தெரியலையோ? வேணும்னா நாகம்மா போட்டிருக்க கண்ணாடியை வாங்கி நீ போட்டுக்கோ. ஏன்டி எனக்கு நல்லதா கண்ணு தெரியுது, நான் எதுக்கு அவ கண்ணாடி வாங்கி போடணும்? நாளை என் கண்ணாடி யாருக்கும் தர மாட்டேன்ப்பா. ஐயா உன் கண்ணாடி யாருக்கு வேணும்? நீ அது மாட்டிட்டு சுத்து, எனக்குலாம் ஒண்ணு தேவையில்ல. நீ எதுக்கு இப்ப எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி அவ கண்ணாடி வாங்கி போட்டுக்கன்னு சொன்ன? அப்புறம் கண்ணை நல்லா உரிச்சு பாருடி. என் அக்கா அழகாவா இருக்கா? அவளே சும்மாரா தான் இருக்கா. இல்ல நர்மதா, உங்க அக்கா அழகா தான் இருக்காங்க. உங்க அக்கா மட்டும் இல்ல, உங்க அக்கா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ங்களுமே அழகா இருக்காங்க. அவங்க Dress எல்லாம் பாத்தியா? சூப்பரா இருக்கு. ஏண்டி நீ கண்ணாடி போட்டிருக்க தானே, அப்ப உனக்கும் கண்ணு வந்துருச்சோ? எங்களுக்குலாம் கண்ணு அவியல, எங்களுக்குலாம் நல்லதா இருக்கு. உனக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். உங்க அக்கா பாரு அழகா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருக்க பேனர்லயுமே பார்த்தோம், உங்க அக்கா அழகா தான் இருந்துச்சு. இங்க பாருங்கடி, நீங்க இதே மாதிரி பேசிட்டே நின்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் இன்னைக்கு பந்தி சைடு பக்கம் உங்களை கூட்டிட்டே போக மாட்டேன். இன்னைக்கு பட்னியா தான் போகணும், பாத்துக்கோங்க. ஐயோ நர்மதா, கல்யாண வீட்டுக்கு வரதே சாப்பிடதான். ஆமா ஆமா, சாப்பாடு தான் முக்கியம். உங்க அக்கா சும்மாரா தான் இருக்காங்க. அது
என்ன மச்சான், ஓகே தானே? என்ன ஓகேவா? டே பக்காவா இருக்கு. இதை விட டெக்கரேஷன் வேற என்னவா இருக்க போகுது? ஏதோ என்னால முடிஞ்சது. டே ஹரி, இதை விட என்னடா டெக்கரேஷன் வேணும்? இதுவே செம்ம மாசா இருக்கு. கௌதம், அத்தை சொல்லுங்க. கௌதம் அத்தை, எப்படி டெக்கரேஷன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. அதை சொல்ல தானே வந்தேன். அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்க பண்ணதை. எம்புட்டு அழகா பண்ணியிருக்க. எங்க அத்தை அவ்வளோ வேலையிலயும் கௌதம் என்ன பண்றான்னு பார்த்துட்டே நிக்கிறீங்க. ஏன் நான் பார்த்ததுல இப்ப நீ குறைஞ்சு போயிட்டியோ? இல்லையே, நான் எதுக்கு குறையணும்? எங்க அத்தை என்ன பார்த்தா நான் குறைய மாட்டேன்ல, இன்னும் 10 கிலோ ஏறுவல்ல. அட போடா. சரி சொல்லுங்க, எதை சொல்ல தானே வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஆமா பத்தியா, அலங்காரம்லாம் நல்லா தாண்டே இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்க மாமா என்ன பண்றான்னு போய் பாரு. தயாராயிட்டானா இங்க வர சொல்லு. நேரம் ஆகுதுல. சரிங்க அத்தை, நான் போய் மாமாவை பாக்குறேன். அண்ணி, சொல்லு சரஸ்வதி. அண்ணி, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு நிக்க வைக்கலாமா? அப்படியா? சரி, பிள்ளைகளை வர சொல்லும். கௌதம், போய் உங்க மாமா கூப்பிட்டு வாழ. சரிங்க அத்தை. எம்மோ இங்க பாரு, உன் மவன் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கானே. நீயாடா பண்ண? பின்ன யார் பண்ணுவா? நான் தான் பண்ணேன். நானும் ஹரியும் தான் சேர்ந்து பண்ணோம். எம்புட்டு அழகா பண்ணிருக்கீங்க 2 பேரும். ஏன் கௌதம், பேசாம நீ இந்த வேலைக்கு போறியோ? எம்மோ அவ கிடக்குறா. நீ போப்பா, நீ போய் மாமா கூப்பிட்டு வா. சரிங்க அத்தை. அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருக்கான்ல நீ? நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தானே நின்றுட்டு இருந்தேன். சரி, நேரமாவது. அமிர்தா வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. போய் அவளை கூப்பிட்டு வரேன். நீ எதுக்கு போயிட்டு? அம்மா எங்க அதிதி? எங்க அவளை அனுப்ப வேண்டியதானே? அதிதியா? அவ வெளியில வரவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நிக்கிறா. ஓ அப்படியோ? சரி சரி. உன் கொழுந்தனாரும் அவளும் நிக்கிறாங்களோ? ஆமாங்க நீ. சரிங்க நீ, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி. இப்ப எதுக்கு மூஞ்சி முன்னாடி வந்து பல்ல காட்டிட்டு நிக்கிற? ஒன்னும் இல்ல மச்சான், சும்மாதான். நீ சும்மா எல்லாம் பல்ல காட்ட மாட்ட. சொல்லு, எதுக்கு இப்ப பல்ல காட்டிட்டு நிக்கிற? உன்னை இந்த கோலத்துல பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை மச்சான். ஆனா ஆனா உனக்கு ஜோடியா அமிர்தா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சான். இங்க பாரு, செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற ஓட்டமா தான் நிக்கிற. 2 போட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான். இப்ப எதுக்கு கத்துற? என்னமோ அன்னைக்கு அவ்வளவு வீராப்பா பேசிட்டு போன. நானா இது ஏத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு. இப்ப என்னடான்னா ரிசப்ஷனுக்கு அழகா மாப்பிள்ளையாட்டம் கிளம்பி நிக்கிற. இங்க பாரு, இது எல்லாமே பாட்டிக்காகவும் தாத்தாக்காகவும் மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்ல. அப்படியா? ஆனா நம்ப முடியலையே மச்சான். எழில், வேணாம், அமைதியா இரு. நானே இந்த ரிசப்ஷனுக்கு ஓகே சொன்னதுல இருந்து என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்கு என் குடும்பம் மொத்தமும். அந்த மண்டை சூடே என்னால இன்னும் இறக்க முடியல. தயவு செஞ்சு கட்டுப்பேத்துற மாதிரி பேசாத. உள்ளுக்குள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச மாதிரியே இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுல நீ வேற என்ன கட்டுப்பேத்திட்டு இருக்க. சரி சரி விடு மச்சான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பி வச்சியா? ஆமா, 10 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப ரிசப்ஷன் வைக்கிறனால எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு சந்தோஷமா வாங்கடான்னு சொல்லி கூப்பிட. நான் உனக்கே இன்விடேஷன் வைக்கல, உன்னை நான் கூப்பிடவும் இல்ல, நீயா வந்து நிக்கிற? டேய், உயிர் நண்பனுக்குலாம் இன்விடேஷன் என்ன? கூப்பிட கூட தேவையில்ல, நாங்களா வருவோம். அதான் உயிர் நண்பன்கிறது. அதான் உயிர் நண்பன் ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டானே, அவன் பண்ண வேலையால தானே இப்படி இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நீ யார சொல்ற? அர்ஜுனையும் கிரணியுமா? அவனுங்க இதுக்கு காரணம் இல்லதான். ஆனா அவன் கூட ஒண்ணு பிறந்தானே, அர்ஜுன் கூட, மனோஜ்னு. எல்லாம் அவன் பண்ண வேலைதான். சத்தியமா சொல்றேன் எழில், அவனை மட்டும் நான் இன்னொரு தடவை பார்த்தேன். அப்ப அவன் மேல இருக்கிற கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கேன்டா. நான் இப்படி வந்து நிக்கிறதுக்கு காரணமே அவன் தான், தெரியுமா? சரி விடு மச்சான், பாவம் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். யாரு யாரு அவன்? சின்ன பையனா? டேய், எரும வயசாகுது, இன்னமும் நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கோம். டே லிஸ்ட்ல என்ன உன்னையும் சேர்க்கிற? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு ரிசப்ஷனே நடக்குது. சரி, எரும கழுத வயசாகி எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு என்ன வயசு மச்சான்? அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுடா. இதுல அவன் சின்ன பையன் வேற சொல்ற. விக்ரம் அண்ணா. வா ஹரி. மாமா. சொல்லு கௌதம். மாமா, டைம் ஆயிடுச்சா? உங்களை அத்தை ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. சரி நீ போ, நான் வரேன். மாமா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய் நீ போடா, நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஓகே ப்ரோ. டேய் வா போலாம். அண்ணா சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல. டேய் போடா, அவனை கூட்டிட்டு வரேன். என்ன மச்சான், போலாமா? எழில், போகணுமாடா? எனக்கு அங்க போய் நிக்க ஒரு மாதிரி இருக்குடா. அதுவும் அவ கூட நிக்கணுமா? வேற ஆப்ஷனே இல்ல மச்சி, போய் அங்க நின்னுதான் ஆகணும். வா. மேம், கொஞ்சம் லைட்டா திரும்புறீங்களா? லைட்டா டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன். இல்ல போதும், இதுவே போதும். மேம் நல்லா தான் இருக்கு, ஆனா லைட்டா டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். வேணாம் சிஸ்டர், எனக்கு இதுவே போதும், நல்லா தான் இருக்கு. ஏண்டி வேணாங்கிற? டச்சப் தானே, லைட்டா போடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை கூப்பிட்டுருவாங்க.
அப்புறம் ஸ்டேஜில் போய் விக்ரம் அண்ணா கூட நிற்கும்போது நீ மட்டும் டல்லாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஃபோட்டோலாம் எடுப்பாங்கடி, நல்லா இருக்காது. இங்கே பாரு, எல்லாம் தெரிஞ்சு என்னை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக பேசாத. கிண்டல் பண்ணுறேனா? ஏய், உண்மையை தாண்டி சொல்கிறேன். நான் ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணல. இப்போ வேணா உனக்கு இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நீ கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, சாரி, ரிசப்ஷன் ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது உன் ஃபேஸ் டல்லாக இருந்தா அப்போ ஃபீல் பண்ணுவல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ரெஜி, இவங்க இருக்காங்க, இவங்க முன்னாடி என்னால் எதுவும் பேச முடியலங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத. அவங்க இருக்காங்கங்கிற தைரியத்தில் தான் நான் இவ்வளோ நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா பேசுவேனா? பேசினா மட்டும் நீ சும்மா விட்டுருவியா? உனக்கு இருக்குடி, இதெல்லாம் முடியட்டும். நீ எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து தானே ஆகணும். அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி கல்யாணம் ஆன பொண்ணு கழுத்தில் தாலி போட்டிருக்க, ஆனால் நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருக்க? ஏய், தமிழ் பொண்ணு, கிராமத்து பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு நெத்தியில் குங்குமம் வச்சா தானடி அழகாக இருக்கும். குங்குமம் வைக்காம இங்கே பாரு, என் கழுத்தில் அந்த தாலி போட்டிருக்கிறதே பெருசு. இதில் நெத்தியில் குங்குமம்லாம் என்னாலலாம் வைக்க முடியாது. இங்கே பாரு அமிர்தா, இது ரிசப்ஷன். நார்மலாக வீட்டில் இருந்தால் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீ ரிசப்ஷனில் இருக்கும்போது நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருந்தினா வந்த பெருசுங்க எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குங்க. அதனால் இப்போ மட்டும் லைட்டாக வச்சுக்கோ. பெருசுங்கனாலே ஏதாவது பேசிட்டு தாண்டி இருக்குங்க. அதுக்காகலாம் என்னால் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு போக முடியாது. அமிர்தா, வாங்கம்மா. அமிர்தா, அழகா இருக்கடி, அப்படியே கண்ணே பற்றும் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். சரி, என்னவா நேரமாகுதுல? இப்படி உள்ளே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நீயும் விக்ரமா அங்கே முன்னாடி நிற்கிறது இல்லையா? நீங்கள் 2 பேரும் அங்கே ஜோடியாக மேடையில் நின்னா தானடி நல்லா இருக்கும். இப்படி நீ ரூமில் உட்காந்துருந்தீனா வந்தவங்கள யார் பார்ப்பாங்க? கரெக்ட் ஆண்டி. சரி, ஏஞ்சி வா. ஏம்மா, அவளை கூட்டிட்டு வாயேன். நீங்கள் போங்கம்மா, நான் வரேன். அமிர்தா, அம்மா நீங்கள் போங்க, நான் வரேன். அது இல்லடி, கல்யாணம் ஆன பொண்ணு, அது என்ன நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருக்க? குங்குமம் வைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? வாய் முடு. என்னடி கேட்டுட்டு இருக்கல? நெத்தியில ஏன் குங்குமம் வைக்கல? அம்மா இல்லம்மா, இப்போதாம்மா மேக்கப் போட்டு முடிச்சாங்க. மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் வைக்கலான் இருந்தேன். அப்புறம் வச்சுட்டு மேக்கப் போட்டேன்னா குங்குமம் கலைஞ்சிரும்ல, அப்புறம் அது ஒரு மாதிரி கரையா இருக்கும், மூஞ்சி பார்க்க நல்லா இருக்காதுல்ல. அதான் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு. அடிப்பாவி, என்னம்மா அடிச்சு விட்றா? ஓ அப்படியாம்மா, நான் பயந்தே போயிட்டேன். சரி, நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வா. ரெஜினா, அவளை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வா. அங்க வேற விக்ரம் அண்ணா தனியா நின்றுட்டு இருப்பாரு, பாவம். என்னாலதான் நெத்தியில குங்குமம் வைக்க முடியாது, அப்படியேதான் வந்து நிற்பேன். அப்படியா? அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அப்படி நடந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். உனக்கு அதில் தான் விருப்பம்னா ஓகே ஓகே, நீ நெத்தியில குங்குமம் வைக்காமே வா. என்ன உளறிட்டு இருக்க? நான் எதுவும் உளரலப்பா, நடக்க போறது தான் சொல்றேன். சரி சரி, டைம் ஆகுதுல, வா வா போலாம். என்ன பிள்ளைங்க 2 பேரும் எம்புட்டு அழகா இருக்குங்க. நம்ம கண்ணே பற்றும் போலல்ல? ஆமாண்ட தம்பி, 2 பேருக்கும் ஜோடி பொத்தம் எம்புட்டு அழகா இருக்குல்ல? பார்த்திபா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே, நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ மணமேடையில நிக்கிற மாதிரியே எவ்வளவு அழகா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னதான் பிள்ளைங்க கல்யாணத்தை நம்ம கண்ணால பார்த்தாலும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கல. இருந்தாலும் இப்படி அவங்களுக்கு வரவேற்பு வச்சு புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா மாலையும் கழுத்துமா நிக்கிறத பார்க்கவே கண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ கவலைப்படாத சரஸ்வதி, என் மீனு குட்டி, என் மருமகளை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, மாமியார் கொடுமைப்படுத்துவேன்னு. சரஸ்வதி, கேட்டியா உங்க அண்ணி சொன்னத? கேட்டன. லலிதா அண்ணி, நீங்களும் கவலைப்படாதீங்க, நாங்களும் மாமியார் கொடுமைலாம் காட்ட மாட்டோம். எங்க மருமவனை நாங்க தங்க தட்டுல பார்த்துப்போம். லலிதாக்கா, கேட்டீங்களா? என் தம்பி பொண்டாட்டி சொன்னது கேட்டீங்களோ? கேட்டேன் தம்பி, கேட்டேன். நீங்க உன் மருமவனை பித்தளை தட்டுல வச்சு தாங்கினாலும் தாங்குங்க, இல்ல தங்க தட்டுல வச்சு தாங்கினாலும் தாங்குங்க. ஏன் மருமவளை, ஏன் மீன் குட்டிய ஏன் உள்ளங்கையில வச்சு பார்த்துப்பேன். மனசோ இப்ப தந்தி அடிக்குது, மாமன் அடிக்கு மத்தரட்டம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சரட்டம் டம். புதுசா ஒரு வெப்பம் ஒழிக்குது, குடிச்சா ஒரு வெப்பம் ஒழிக்குது, வேட்டி ஒன்று
சிக்கி தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் இவ்ளோ பேரா? இவ்ளோ பேர் வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ நம்ம ஊருக்காரங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பக்கத்துல இருந்து எங்கெங்க இருந்தெல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இதுல பாதி பேர்த்த எனக்கு தெரியவே தெரியாது. பாதி பேர் என்ன, எனக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே தெரியாது. இன்னும் எவ்வளோ நேரம் நிக்க வைப்பாங்கன்னு தெரியலையே. கடல்ல குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடக்க வேண்டியதா நடக்கட்டும். என்ன கல்யாணி, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்குதுல? என்னங்க இது எத்தனை வருஷ கனவு? சந்தோஷமா இல்லையான்னு கேக்குறீங்க? எனக்கு எம்புடி சந்தோஷமா இருக்குல்ல. இவங்க பிறந்துட்டே முடிவு பண்ணத்தானே. இவனுக்கு அவன் அவனுக்கு இவனே. சரிம்மா, அதான் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல. ஜோடி கொடுத்தா நல்லா இருக்குல்ல? என்னது நல்லா இருக்கா? எம்புட்டு அம்சமா நிக்கறாங்க. நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க? எம்புட்டு அழகா இருக்காங்க. இப்படி 2 பேத்துக்கும் ஜோடி பொறுத்த எம்புட்டு அம்சமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசாம இப்படி உருன்னு இருந்தா நல்லாவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் சிரிச்சாலும் நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு சொன்னது உண்மைதான். 2 பேரும் பக்கத்துல நிக்கும்போது என்ன அம்சமா இருக்கு. ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சிரிச்சா இன்னும் அம்சமெல்லாம் இருக்கும். கல்யாணி அம்மா, என்ன ஜோதி? ஏம்மா பொண்ணு மாப்பிள்ளையும் உருன்னு இருந்தா வரவங்கள என்ன நினைக்க? கொஞ்சம் சிரிக்க சொல்லலாம்ல. சிரிச்சா இன்னும் எம்புட்டு அம்சமா அழகா இருக்கும். கூட்டத்தை பார்த்து பயந்து நிக்குதுங்களே என்னமோ தெரியலையே. இம்புட்டு கூட்டத்தை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும்ல. சின்ன பிள்ளைங்க பத்தியா? அதான் கூட்டத்தை பார்த்ததும் பதட்டமாகுதுன்னு நினைக்கிறேன். சரி இரு, சொல்லி விடுவோம். கல்யாணி அம்மா, கொஞ்சம் அமிர்தா நெத்திய பாத்தீங்களா? கல்யாணம் ஆன பொண்ணு நெத்தியில குங்குமம் வைக்காம வந்துருச்சு. மறந்துருச்சா என்னமோ? என்ன நெத்தியில குங்குமம் இல்லையா? ஆமா, நெத்தியில குங்குமம் வைக்காம வந்துட்டா. சின்ன பொண்ணுல்ல, அதான் விவரம் தெரியலையாக்கும். அட இதுக்கு போய் என்ன கவலைப்பட்டு இருக்க? சின்ன பொண்ணுல்ல, அவளுக்கு என்னன்னு விவரம் தெரியும். நம்ம தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சரி இரு, மவகிட்ட எல்லாம் மருமகிட்ட சொல்லி நெத்தியில குங்குமம் வைக்க சொல்றேன். அதுக்கு போய் ஏன் உரு நிக்க? நானே போய் சொல்றேன். பத்மாக்க சொன்னா கூட அவங்க போய் சொல்லுவாங்க. பாட்டி பாட்டி எதுக்கு திடீர்னு சோகமா இருக்காங்க? இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு தானே இருந்தாங்க. அமிர்தா. அத்தை. ஏன்டி உன்கிட்ட வந்து சொல்லிட்டு தானே வந்தேன் நெத்தியில குங்குமம் வைன்னு. ஆமா சொன்னீங்கதான், ஆனா மறந்துட்டேன். நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் வைக்க மறந்து அப்படியே வந்துட்டேன். மறந்துட்டியா? சரி சரி. ஆனா இப்படி நெத்தியில குங்குமம் இல்லாம நின்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாட்டி வேற உன் நெத்தியில குங்குமம் இல்லாத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. ஓ, அதனாலதான் பாட்டி சோகமா இருக்காங்களா? நான் வேற பயந்துட்டேன். அம்மா, இப்ப நெத்தியில குங்குமம் இல்லாததுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கெல்லாமா யாராவது எதாவது சொல்லுவாங்க? டேய், உனக்கு இதை பத்திலாம் என்ன தெரியும்? நீ அமைதியா இரு. விக்ரம், பொண்ணுக்கு கல்யாணம்னா நெத்தியில குங்குமம் வைக்கணும். அதுவும் உங்களுக்கு இப்போ ரிசப்ஷன் நடக்குது. இப்படி நெத்தியில குங்குமம் இல்லாம நின்னா வரவங்கள என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? குடிக்காம கல்யாணம் பண்ணான்னு நினைப்பாங்க. என்னடா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் சொல்லலை. சரி அமிர்தா, இப்படி நெத்தியில குங்குமம் இல்லாமலாம் நிக்க கூடாது. அம்மா, இப்போ என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விக்ரம், உன்னை எதுவும் பேசாதன்னு சொன்னேன். அமைதியா இரு. நான் எதுவும் பேசல, அமைதியா இருக்கேன். போதுமா? அதான் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா வந்து சொன்னாங்கதா, நான் மறந்துட்டேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரஸ்வதி, மண்டபத்துக்கு முன்னாடி அங்கே பிள்ளையார் சிலை இருந்துச்சுல, அது பக்கத்தில் குங்குமம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வரியா? சரிங்க நீ. நான் அப்பவே சொன்னேன், கேட்டாலும் என் பேச்ச. என்ன மேடம் தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன், நெத்தியில கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு போ, யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்கன்னு. யாருக்கிட்ட? அமிர்தா கிட்ட தாங்க. சரி, அதுக்கே நீ சிரிக்க? பின்ன சிரிக்காம நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சமாவது நெத்தியில குங்குமம் வச்சுக்கோன்னு. கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து சொன்னாங்க, மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேஜில் வந்து நின்னா பார்க்குறவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன பொண்ணு நெத்தியில குங்குமமே இல்லைன்னு. யாரோ பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதான் அவங்க அத்தையும் அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி இதுக்கெல்லாம சிரிப்பாக? நான் அதுக்கு சிரிக்கலங்க, இப்போ நடக்க போகிறத நினச்சி சிரிச்சேன். இப்ப நடக்க போறத பத்தியா? நீ என்ன சொல்ற? நான் சொல்லும்போதே குங்குமம் வச்சிருந்தானா அவளை வச்சிருந்திருப்பா. இப்போ விக்ரமண்ண கையால தான் குங்குமம் வச்சுக்க போறா. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றது அப்படியே நடக்கும். அண்ணி, குங்குமம் எடுத்துட்டு வந்துட்டேன். சரஸ்வதி, அந்த குங்குமத்தை விக்ரம் கையில கொடு. எனக்கு இருக்கு, நானா குங்குமம் வச்சுக்க மாட்டேன். டேய், இது உனக்கு இல்லடா. அப்புறம் குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வச்சு விடு. அம்மா. அத்தை, இல்ல நானே வச்சுக்கிறேன்.
சும்மா இருங்க ரெண்டு பேரும். நான் சொல்றேன்லடா, குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வச்சு விடு. அத்தை இல்ல, நானே வச்சுக்கிறேன், என்கிட்டே கொடுங்க. அமிர்தா, அண்ணி சொல்றாங்கல்ல, அது என்ன? அம்மா இல்லம்மா. அம்மா அதான் அவளே வச்சுக்கிறேன்னு சொல்றாளே, அவளே வச்சுப்பா. அவ வச்சா நல்லா வச்சுப்பா, எனக்கு வைக்க தெரியாதுல்ல. ஆமா, நான் வச்சா நான் நல்லா வச்சுக்கிறேன் சின்னதா. நானே வச்சுக்கிறேனே. நான் உங்க ரெண்டு பேரையும் பேசாதீங்கன்னு சொன்னேன். விக்ரம், அம்மா சொல்றது செய். இந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வை. உன் பொண்டாட்டி தானல? ஏன் பொண்டாட்டி நெத்தியில குங்குமம் வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஏண்டி அந்த நெத்தியில கொஞ்சம் குங்குமத்தை வச்சுட்டு வர வேண்டியதானே? என் கழுத்துல இந்த தாலியை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் தலையில குங்குமம் வேற வச்சுக்கணுமா? எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் வச்சுக்கல. என்ன பிடிக்கலையோ இப்ப நம்ம மட்டும் என்ன பிடித்து போய் அப்படி நிக்கிறோம்? பிடிக்காம தானே நிக்கிறோம். அதே மாதிரி அதை வச்சுக்க வேண்டியதானே? இப்ப பாத்தியா, தேவையில்லாததெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன இப்படி நடக்கணும் எதிர்பார்த்தனா? யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏண்டி ஊர் முச்சந்தில நிக்க வைக்கிற மாதிரி இப்படி நம்ம ரெண்டு பேரையும் நிக்க வச்சிருக்காங்க. நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் நம்மளதான் கவனிப்பாங்க. டேய் என்னடா அங்க என்ன பேசிட்டு நிக்க? ஏன் குங்குமம் வச்சுட்டு வரலன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவதான் மறந்துட்டேன்னு சொல்றாளடா. இப்ப என்ன, இந்த தட்டுல இருக்க குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வை. என்னப்பா விக்ரம்? ஒன்னும் இல்லத்த, கொடுங்க வச்சு விடுறேன். அடி செக்க செவந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்து பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவை திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி போதுமா? இப்ப பாக்க எவ்வளவு அழகா இருக்கு. நெத்தியில குங்குமம் வச்ச மட்டும் போதாது. வேற என்ன பண்ணணுமா? டேய் கொஞ்சமாவது ரெண்டு பேர் சிரிச்சிட்டு நில்லுங்கடா. உங்களுக்கு தான் வரவேற்பு நடக்குது. இப்படி சிரிக்காம நின்னா வரவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமா சிரிச்சாதானே அழகா இருக்கும். அம்மா இப்படி உருணி நின்னா நல்லாவா இருக்கு? கொஞ்சமாவது சிரிங்க ரெண்டு பேரும். சொல்றோம்ல, சிரிச்சு நில்லுங்க ரெண்டு பேரும். அம்மா அது எப்படி உடனே சிரிக்க வரும்? ஏம்ல அப்ப வேண்ட வெறுப்பா நிக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சிரிப்பு வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கேன். சரி விடுங்க நீ. இவ்வளவு பேர் பாக்குறாங்கல்ல, அதான் பதட்டமா இருக்கும். அவங்களுக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு பதட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் சிரிச்சு பேச்சு நிப்பாங்க. டேய் சொல்றத கேளு, கொஞ்சமாவது சிரிச்சு நில்லுங்க ரெண்டு பேரும். சரிமா. சொன்னனா, நான் சொன்ன மாதிரி நடந்துதா? ஆமாண்டி, அது எப்படி சொன்ன மாதிரி நடந்தது? அதெல்லாம் அப்படிதான். அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், கரெக்டா வந்துருச்சு. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஹலோ சார், நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். இருக்குமா? இருக்கு. ஆனா உன்னடி அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்காங்க. ஜோடி பொருத்தம் நல்லதா இருக்கு. ஜோடி பொருத்தம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா என்ன? மன பொருத்தமும் அமையணும். ரெண்டு பேரும் மனசும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா தானே அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இப்படி வேண்ட வெறுப்பா இருந்தா எப்படி? அதெல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். என்ன மறந்துட்டியா? உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. இல்ல ரெஜி, நம்ம லைஃபும் அப்படிதானே இருந்துச்சு, அதான் சொன்னேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரி, எதுவும் சொல்லல. பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் மகனே, நாங்க ரெண்டு பேரும் பேசுறது உனக்கு புரியுதா? நாங்க பேசுனதுக்கு அப்புறம் இப்படி சிரிக்க? உங்க பையனாச்சே, நம்ம பேசலினா கூட நம்ம என்ன மனசுல வச்சிருக்கோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் அம்மாத்தியோ பையன் இப்படிதானே இருப்பான். பெருமைத்தான். மனசோ இப்ப தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தல டம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் டம். புதுசா ஒரு வெப்பம் ஒழிக்குது, குடிச்சா ஒரு வெப்பம் ஒழிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம். ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம். மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம். ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம். திதி, அண்ணா நான் சொல்லியிருக்கல, துர்கா அவதான். வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப். அதிதி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அதிதி சொல்லியிருக்காண்ணா. அதே மாதிரி உங்களை பத்தியும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பத்தியும் சொல்லியிருக்கா.
அமிர்தாக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. சார் அப்படியே இங்கே கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆ சரிப்பா. துர்கா வா, நீ பாட்டி தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னல, வா நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி. என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நானும் இந்த கொஞ்ச நேரம் எப்படா முடியும்னு காத்துட்டு இருக்கேன். சேம் டு யூ. தம்பி அப்படியே எங்களை ஒரு ஃபோட்டோ எடு. இன்னும் மச்சான் ஒரே குஷிக்கலமா இருக்க போல. ஆமா, ரொம்ப குஷிக்கலமா இருக்கேன். எனக்கு தெரியும்டா, சும்மா எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணதும் உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் தானே? ஓவரா பேசுன பல்ல உடைச்சிருவேன். என்னமோ மச்சான், ஆனா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ஏனா அங்க பாருடா, எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் பொண்ணுங்களா இருக்காங்க, அதுவும் அழகழகா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஐயோ கிளிகிளிப்பா இருக்கு. எல்லாம் உன்னாலதான் மச்சான். உனக்கு மட்டும் ரிசப்ஷன் வைக்கலனா இப்படி எல்லா ஊர்ல இருந்தும் பொண்ணுங்க அழகழகா வந்திருக்குமா என்ன? அப்புறம் அப்புறம் என்ன, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, பார்க்கவும் சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது இது மாதிரிலாம் பொண்ணுங்களை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் மச்சான் பாக்குறேன். ஏன் மச்சான், என் தங்கச்சி வரல? தங்கச்சியா? யாரு? அதிதி இங்க தானே இருக்கா? அதிதி இங்க தான் மச்சான் இருக்கா. என் இன்னொரு தங்கச்சி ஆயிஷா வரல? வேலா வரலன்னு நினைக்கிறேன். நானும் சுத்தி முத்தி பார்த்தேன், ஆளே காணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஓ, அவ அமிர்தாவோட ஃப்ரெண்டு தானே? ஆனா அவ வரவே இல்லை பத்தியா? எனக்கு தெரிஞ்சு அவன் அப்பங்காரன் தான் விட்டுருக்க மாட்டான். சி, அங்கிள்லாம் அப்படி இல்லடா, அங்கிள் ரொம்ப நல்லவர். ஆமா நீ தான் சொல்லிக்கணும். அவன் தாடியும் மூஞ்சியும் அவனுக்கு என்னைக்காவது அவன் மேல செம்ம கோவத்துல இருக்க மச்சான். கோவத்துல இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ற. அதுவா, அவன் வேற வீடியோ எடுத்துட்டே இருக்கானா, நான் கோவப்பட்டு பேசினா என் ஃபேஸ் நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம வந்தவங்க எல்லாரும் உங்க 2 பேரையும் தான் பார்ப்பாங்க, நானும் உங்க கூட தான் இருக்கேன். ஸோ பொண்ணுங்களாம் இங்க பார்க்கும்போது நான் கோவப்பட்டா என் ஃபேஸ் நல்லா இருக்காதுல்ல, அதான் கோவம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். ஓ அப்படி, சரி. அப்புறம் மச்சான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்லுடா மச்சான். இங்க இருக்கிற வந்த பொண்ணுங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. அதுல ஒரு சூப்பர் ஃபிகர் பார்த்தேன். டேய், என் தங்கச்சி இருக்குடா. என் தங்கச்சிக்கு போய் இப்படி துரோகம் பண்றியே? அவதான் இங்க இல்லல்ல, அப்புறம் என்ன? சூப்பர் ஃபிகர் மச்சான், ரெட் கலர் சாரி, இங்கதான் நின்னுச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளை காணும். இன்னொரு தடவை பார்த்து நான் உனக்கு காட்டி விடுறேன். ஏன் மச்சான், ரெட்டை விட இந்த ப்ரௌன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாரு. ப்ரௌனா? எங்கடா எங்க? தோ மச்சான், உனக்கு பின்னாடி. எனக்கு பின்னாடியா? ஜில்லு மோகனா, என்னையா கலாய்க்கிற? செத்தடி நீ. வாங்க சிஸ்டர், எப்போ வந்தீங்க? உங்க பக்கத்துல இருக்கவரு உங்களுக்கு ரிசப்ஷன் வச்சதுல அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாருங்களே, நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே? ஓ அப்பயே வந்துட்டியாமா? சாரிம்மா, எழில் பேசிட்டே இருந்தானா, அதான் உன்னை கவனிக்கல. பரவாயில்லண்ணா. ஆயிஷா, அமிர்தா, இரு வரேன். எப்படி சார், உங்களுக்கு ரெட் கலர் சாரி நல்லா இருக்கா? நீங்க வாங்க, ரெட் கலரு உங்க மூஞ்சில வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் காட்டுறேன். மோகன, பொண்ணுங்களை பார்த்ததும் உங்களுக்கு கில்கிலிப்பா இருக்குல்ல? ஜில்லோ, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்டி. பேசுவீங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா தான் இருக்கோம். நீங்களும் செம ஹாப்பியா இருக்கீங்க போல. எல்லாம் தெரிஞ்சு நீயும் மாடி. சரி அதெல்லாம் விடு. ஹாப்பி மேரிட் லைஃப். யாரு? எனக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். ரெஜினாவை பாத்தியா? பார்த்தேன். இவ்வளோ நேரம் அவன் குழந்தை கூட தான், அதான் ஜோஷ்வா கூட தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அவன் செம்ம சேட்டை பிடிச்சவன்டி. ஐயோ, அவன் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் போகவே மாட்டேன்ட்டான். அவங்க பாட்டி, அவங்க அப்பா, அப்புறம் ரெஜி கூப்பிட்டும் போக மாட்டேன்ட்டான். என்னை பார்த்தாலும் அப்படிதான், அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் போக மாட்டான். என்கிட்ட வந்துட்டானா அவனுக்கா தோணும், சரி இவங்க கூட விளையாண்டது போதும், இனிமே அடுத்த ஆளை பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா, ஆனா நான் அவன்கிட்ட அமிர்தாவை பார்க்க போறேன், கொஞ்ச நேரம் இருடா, நான் வந்தேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உன் பேரை சொன்னதும் என்னை விட்டுட்டான். அப்பா நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்காரு. அவர் தான் வந்து என்னை விட்டுட்டு போனாரு. ஏன் உள்ள வந்திருக்கலாம்ல? அவரும் வரதா தான் இருந்தது. திடீர்னு வரும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சா, யாரையோ பார்க்கணும், ரொம்ப அவசரமா, நீ என் பாப்பா கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டாரு. நானும் சரிங்கப்பா, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி. மச்சான், ஏண்டா இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருந்த, இப்ப மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சிருக்க? உன்னை பார்க்கும்போதே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், அவ பின்னாடிதான் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் படிக்க என்னென்னமோ பேசிட்டேன், எல்லாத்தையும் கேட்டுட்டா. எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு பாரு. நான் இன்னைக்கு செத்தேன். மச்சான், தங்கச்சி வந்தத நான் அப்பவே பாத்துட்டேன். அட பாவி, பாத்துட்டியா?
அவ வந்தப்பே பார்த்தேனா சொல்ல வேண்டியதானே, நான் பேசாம இருந்திருப்பேன்ல. ஆஹா, வேணும்னு தானடா பண்ண. ஆமா, வேணும்னே தான் பண்ண. நீலாம் என் ஃப்ரெண்டாடா, ஃப்ரெண்டா இருந்ததால தான் அப்படி பண்ண. உன்ன இருடா, என்னைக்காவது அவ உன்னை அடிச்சுட்டா கிள்ளிட்டான்னு வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இவன் வேற முறைக்கிறாளே. ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்ஜாய் த லைஃப். குய்யோல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் நான் சொல்றேன். இருடி, உனக்கு ஒரு நாள் இருக்கு. விக்ரமண்ணா, சொல்லுமா தங்கச்சி. ஹாப்பி மேரிட் லைஃப்ண்ணா. என் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கோங்க. சரிம்மா. அண்ணா, அப்புறம் அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ தாராளமா கூட்டிட்டு போய் பேசு. தேங்க்ஸ் அண்ணா. கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட பேசணும். போ மச்சான், என் தங்கச்சி கூப்பிடுறாங்கல்ல, உனக்கு இருக்குடா. அறுப்பு காட்ட அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன பொண்ணு. சிற்பம் போல சின்ன பொண்ணு சிக்கன இருக்குது. தேவையானி அடி தினந்தோறும் தேவைதான் நீ. அறுப்பு காட்ட அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன பொண்ணு. என்னாச்சு? ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேனா, கால் ரொம்ப பயங்கரமா வலிக்குது. கால் வலிக்குதா? ஏய், இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியா? இல்ல, உட்காந்தா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான். லூசா நீ? உட்காந்தா யார் என்ன சொல்ல போறா? அங்க உட்காரத்துக்கு தானே சேர் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, வா அதுல இருந்து உட்காரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, வேணாம் வேணாம். எங்க அம்மா மட்டும் பார்த்துச்சு, அவ்வளோதான் வந்து திட்டும். அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. வா வந்து உட்காரு.